என் பெயர் மணி, வயது 25. நான் கருப்பா இருப்பேன். எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் பெயர் லோகு, வயது 25 தான். அவனுக்கு திருமணம் ஆகி 1 வருடம் ஆகிறது. அவன் மனைவி பெயர் சுவேதா, வயது 21. பார்க்க அழகாக இருப்பா. நான் கொஞ்சம் வசதியானவன், ஆனால் என் நண்பன் மிகவும் ஏழ்மையானவன். என் நண்பனுக்கு சிறு வயதிலிருந்தே நிறைய உதவி செய்திருக்கிறேன். என் நண்பன் அவன் திருமணத்திற்காக என்னிடம் 5 லட்சம் கடன் வாங்கினான். நானும் என் உயிர் நண்பனுக்கு பண உதவி செய்தேன். அவன் அந்த பணத்தை திருமணத்திற்கு பிறகு வேலை கிடைத்தவுடன் தருவதாக கூறினான். திருமணம் நல்ல முறையில் நடந்து முடிந்தது. அப்போது தான் முதலில் சுவேதாவை பார்த்தேன். அதன் பிறகு அவன் தங்கச்சி ஒருத்தி இருந்து வந்தால். என் நண்பனுக்கு தங்கச்சி இருப்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் அவனை பார்க்க வீட்டுக்கு சென்றால் என்னை உள்ளே வா என்று கூப்பிடமாட்டான். என்னை வெளியே அழைத்துச் சென்று ஊர் சுற்றுவோம். அப்போது நான் அதை சிந்தித்ததில்லை. அவன் தங்கச்சி படிப்புக்கு நிறைய செலவு ஆகும். அதனால் பணம் உதவி தேடி வந்தான். அப்போது தான் அவனுக்கு தங்கச்சி இருப்பது எனக்கு தெரியும். நானும் என் நண்பனுக்காக பணம் கொடுத்தேன். அவன் என்னை வீட்டிற்கு அழைத்தான். அந்த நாளும் வந்தது, நானும் சென்றேன். அப்போது தான் அவன் தங்கச்சிய முதலில் பார்த்தேன். அழகு. அவள் பெயர் கவிதா, வயது 18. அவள் பார்க்க மிகவும் அழகாக இருப்பாள். நான் எப்படியாவது தோட்ட வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். இப்படியே சில நாட்கள் கடந்தது. என் நண்பன் என்னிடம் மேலும் சில காரணங்களால் கடன் வாங்கி கொண்டே இருந்தான். நாளுக்கு நாள் கடன் வாங்கி கொண்டே இருந்தான். என்னால் இதற்கு மேல் முடியாது, ஏனென்றால் நான் ஒன்றும் அவளோ பெரிய பணக்காரன் இல்லை என்று என் நண்பனிடம் கூறினேன். நீ இதுவரை வாங்கிய கடனை திருப்பிக் கொடு என்றேன். அவன் நானே மிகவும் வறுமையில் உள்ளேன், என்னால் அவ்வளோ பணம் திரட்ட வழி இல்லை என்றான். அவன் இப்போது ஒரு கூலி வேலை தான் செய்கிறான். அவன் வேலைக்கு அதிகமாக போகமாட்டான். வாரத்திற்கு ஒருமுறை தான் வேலைக்கு செல்வான். அந்த பணத்தை வைத்து குடித்துவிட்டு ரோட்டில் விழுந்து கிடப்பான். அவனிடம் நான் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் நான் அவனிடம் நான் பணத்தை கேட்கும் போது அவன் அழுது கொண்டே, நண்பா, நான் மிகவும் வறுமையில் உள்ளேன். நீ எனக்கு நிறைய பண உதவி செய்திருக்கிறாய். நீ தரும் பணத்தில் தான் இவ்ளோ காலமாக வாழ்ந்தேன். என்னால் பணத்தை மீண்டும் தர முடியாது, ஆனால் அதற்கு பதிலாக வாங்கிய கடனுக்காக தோட்ட வேலை செய்டா என்று கூறினான். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நண்பா, வாங்கிய கடனுக்காக என் பொண்டாட்டிய என்னோட வீட்ல வந்து தோட்ட வேலை செஞ்சுக்கோடா என்று என்னை பார்த்து அழுதான். இங்க பாரு நண்பா லோகு, நீ சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் உன் பொண்டாட்டி தோட்ட வேலை செய்ய சம்மதிக்க வேண்டும் என்றேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றான். அவன் வீட்டிற்கு சென்று அவன் மனைவிடம் இதை தயக்கத்துடன் கூறினான். நண்பன், இங்க பாரு சுவேதா, நான் என் நண்பனிடம் கடன் வாங்கியது உனக்கு தெரியும். சுவேதா: நண்பன்: மேலும் கடன் அதிகமாக உள்ளது. என் நண்பன் வாங்கிய கடனை திருப்பி கேட்கிறான். சுவேதா: என்ன பண்றது லோகு, நம்மால் நாம் இருக்கும் வறுமையில் நம் குடும்பத்தையே சமாளிக்க முடியாமல் தவிக்கிறோம். நாம் கடனை எப்படி அடைப்பது? நண்பன்: சுவேதா, நம்மால் முடியாது, ஆனால் ஒரு வழி இருக்கு. சுவேதா: என்ன? நண்பன்: உன்னால் முடியும் சுவேதா. சுவேதா: என்னாலா? குழப்பத்துடன். நண்பன்: நீ தோட்ட வேலை செய்து இந்த கடனை அடைக்க வேண்டும். சுவேதா: என்ன சொல்ற லோகு, என்னால் தோட்ட வேலை செய்ய முடியாது. நண்பன்: இங்க பாரு சுவேதா, வேறு வழி இல்லை. நாம் இன்னும் வாழ வேண்டும், அதற்கு பணம் அதிகமாக தேவைப்படும், அதற்கு நம்மிடம் வசதி இல்லை. இதையெல்லாம் சமாளிக்க தான் இந்த முடிவு. பணம் தேவைப்படும் போதெல்லாம் நீ தோட்ட வேலை செய். நாம் பணம் திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை. சுவேதா: என்னமோ நல்லதுக்காக சொல்ற. நண்பன்: சரி சுவேதா, நாளைக்கு நாங்க வரோம் என்று சொன்னான். என் வீட்டில் காலிங் பெல் அடித்தது. நான் கதவை திறந்ததேன். என் கண் முன்னே அவர்கள் உள்ளே அழைத்து வந்தேன். வாங்க, என்ன சாப்பிடுறீங்க என்று கேட்டேன். நான்: உங்க புருஷன் நிறைய என்னிடம் கடன் வாங்கி இருக்கார். சுவேதா: தெரியும். நான்: இப்போ அது வட்டியும் முதலுமாக நிறைய கடன் ஆகி விட்டது. சுவேதா: தெரியும், என்னோட புருஷன் சொன்னார். நான்: உடனே நீங்க கடனை திரும்பி கட்டுங்க, எனக்கு பணம் வேண்டும் என்றே. சுவேதா: நாங்க அவ்வளோ பணத்துக்கு எங்க போறது? நண்பன்: நாங்க கூலி வேலை செய்யுறேன், கடனை கட்ட பணம் இல்லை என்றேன். நண்பன்: இப்படி சொன்னால் கடன் வாங்கினது நீங்க தான் என்றேன்.
சுவேதா, நாங்க கொஞ்சமாக வாங்குன பணத்தை கட்டி விடுறோம். நண்பன், ஆமா மச்சான், நாங்க கடனை எப்படியாச்சும் திரும்பி தந்து விடுவோம். நான், காலம் முழுக்க இப்படியே கடன் கட்ட வேண்டியது தான். சுவேதா, என்ன பண்றது, எல்லாம் எங்கள் விதி. நான், இதற்கு வேறு வழி இருக்கு சொல்லட்டுமா? சுவேதா, என்ன வழி அது? நான், என்னோட தோட்ட வேலை செய்ய வேண்டும். அப்படி தோட்ட வேலை செய்தால் கடன் கட்ட வேண்டியது இல்லை. நாம எல்லாரும் சேர்ந்து தோட்ட வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். சுவேதா, சரி, ஆனால் எங்களுக்கு நிறைய பணம் கஷ்டம் இருக்கு. நான் உங்களுக்கு தேவையான அப்ப பணம் கடனாக தருகிறேன். என்ன நண்பா நான் சொல்றது? சரிதான் நண்பா என்றான். நான் தோட்ட வேலை செய்தேன். அவர்களுக்கு கடனாக கொஞ்ச பணம் கொடுத்து அனுப்பினேன். அடுத்த நாள் நான் என்னுடைய நண்பன்னு கால் பண்ணேன். நண்பா, உன்னோட தங்கச்சி நன்றாக படிக்கிறாங்களா என்றேன். நன்றாக படிக்கிற. அவளுக்கு படிப்பு செலவிற்கு பணம் தேவையா என்று கேட்டேன். என்னடா, நீயா வந்து உதவி செய்யுற என்று கேட்டேன். இல்லடா, நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல அதான் என்றேன். சும்மா நடிக்காத சொல்லு என்ன. இல்ல, தங்கச்சியை தோட்ட வேலை செய்ய அனுப்பு என்றேன். நண்பன் ரொம்ப கோபப்பட்டு போனை வைத்து விட்டான். நான் சுவேதாவிற்கு கால் பண்ணி சொன்னேன். சரி, நான் அவர்கிட்ட சொல்லி புரியா வைக்கிறேன் என்றாள். அடுத்த நாள் அவனே கால் பண்ணான். நண்பா, நீ சொன்னது சரி தான், ஓகே என்றான். நானும் நண்பனுக்கு தேவையதை, கடன் பிரச்சனை, பணம் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைத்தேன். நாங்க தோட்ட வேலை செய்தோம். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்ட இருந்து அவன் வாங்கிய கடனும் அதிகம் ஆகிக்கொண்டே இருந்தது. இனி வேறு வழி இல்லாமல் அவனும் அவன் குடும்பமும் ஊரை விட்டு ஓடிவிட்டார்கள். நான் அவர்களை தேடி பார்த்தோம். எங்குமே இல்லை. எனக்கு வேலை விஷயமாக ஒரு நாள் நான் பெங்களூர் செல்ல வேண்டி இருந்தது. அங்கு போய் என்னுடைய வேலையை எல்லாம் முடித்து விட்டு அங்கு இருக்கும் மாலுக்கு போனேன். அங்க தான் என்னுடைய நண்பன், அவனுடைய குடும்பம் எல்லாரும் அங்கு ஒரு பெரிய மளிகை கடை வைத்து இருந்தாங்க. என்னடா இது என்றேன். இல்லடா, கடன் அதிகம் ஆகிவிட்டது. இங்கு வந்தாலும் எனக்கு யாரும் வேலையை தரவில்லை. அதான் நான் தோட்ட வேலை செய்தோம். இப்ப பாரு, இவளோ பெரிய பணக்காரங்க இருக்கும். நானே ஊருக்கு வரலாம் என்று இருந்தேன். கடைசில நீயே வந்துடா. இந்த உன்னோட கடன் பணம் பொடி என்று கொடுத்தான். எங்கடா உன்னோட குடும்பம் என்று கேட்டேன். அவங்க இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான். அவங்க வீட்ல இவங்க தோட்ட வேலை செய்யுறாங்க. எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது.